இந்திரனே, ஓடி ஒளிந்து கொள். இனி உன் அரியாசனம் என் காலடியில். இந்த பிரபஞ்சத்தில் எவராலும் என்னை வெல்ல முடியாது. அசுரனே, தர்மம் ஒரு நாள் உன்னை தண்டிக்கும். நீ செய்வது அதர்மத்தின் உச்சம். என் ஆணவம் ஒன்றும் அதர்மம் அல்ல, இது வரமாகும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஐந்தையும் கடந்த ஒருவனால் தான் என் அழிவு நிகழும். இந்த பூமியில் என்னை போல திமிரானவன் யாரும் இல்லை. இந்த உலகமே என் காலடியில் உள்ளது. தேவர்களே அனைவரும் ஓடுங்கள், நான் உங்களை அழிக்கப் போகிறேன். எல்லாரும் ஓடுங்க, ஓடுங்க. இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடுங்க, ஓடுங்கடா. வணங்குகிறேன் சிவனே. வாருங்கள் ரிஷி முனிவரே. பரம்பொருளே, பத்மாசுரனின் அதர்மங்கள் தாங்க முடியவில்லை. பஞ்சபூதங்களை அடக்கி அவன் செய்யும் அதர்மங்களுக்கு முடிவே இல்லையா? முனிவர்களே, கலங்காதீர்கள். அசுரனின் வரமே அவனுக்கு காலனாகும். நேரம் வந்துவிட்டது. உங்கள் தவசக்தியை ஒரு புள்ளியில் குவியுங்கள். பஞ்சபூதங்கள் இணையட்டும். அவற்றின் துணையால் ஒரு சக்தி உங்களுக்கு துணை நிற்கும். பத்மாசுரனுக்கு காலனாய் அமையும். இந்த சிறுவனா எனக்கு யமன். பாலகனே, உன் கையில் உள்ள பொம்மை வேலை கீழே போட்டுவிட்டு ஓடிவிடு. என் வரம் பற்றி நீ அறிவாயா? அசுரனே, உன் வரம் உன்னை காக்கும் கவசம் அல்ல. அது உன்னை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட வளையாகும். நீ 5ஐ கடந்தவனை தேடினாய். ஆனால் நான் அந்த 5இல் சங்கமம். நிலத்தின் உறுதி, நெருப்பின் வேகம், நீரின் தெளிவு, காற்றின் நுணுக்கம், ஆகாயத்தின் விரிவு அனைத்தும் சேர்ந்த ஆற்றல் இந்த வேல். அப்படியானால் நீ கூறுவது உண்மையா? ஆம், உன் அதர்மத்தின் ஆட்டம் முடிகிறது. கேள் உன் மரணத்தின் ஒளியை. அதர்மம் ஒழியட்டும். ஐயோ, நான் இதை எதிர்பார்க்கவில்லையே. என் வரம் என்னை கைவிட்டதா? இல்ல இல்ல, என்னால் இது நம்ப முடியவில்லை. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் மரணத்தை. முருகா, தேவர்களை காக்கும் உன் பணி முடிந்தது. ஆனால் மக்கள் துயரப்படும் போது அவர்களை யார் காப்பார்? நீ இங்கேயே தங்கு. மக்களை காக்க அமுதனாக இங்கே தங்கிவிடு. உன் விருப்பப்படியே ஆகட்டும் மயில் வாகனமே. முருகா, படியே என்னுடன் வா. வருகிறேன் மயில் வாகனம். நாம் ஒன்றாக வானில் செல்வோம். காரைக்குறிச்சிபுதூர் திரு குக அமுதன் திருக்கோவில். அன்பான மக்களே, நான் இங்கு இருக்கிறேன். உங்களை பாதுகாக்கவும் நீதி நிலைநாட்டவும் வந்துள்ளேன்.